டேய் சந்தோஷ், உங்க அம்மாவுக்கு பேங்க்ல இருந்து ஒரு போன் வந்துச்சுடா. ஏதோ கிஃப்ட் தரோம், உங்க செல்லுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. என்ன என்ன நம்பர்மா? என்ன சொல்றாரு? என்ன நம்பர்? நீங்க ஏதாவது நம்பர் கொடுத்தீங்களா யாருக்காவது? ஆமா, ஒரு ஃபோன் வந்தது, கிஃப்ட் ஆஃபர் அது இதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுல ஏதோ ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை சொல்ல சொன்னாங்க. ஓடிபி அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? ஆமா ஆமா, அதுதான். என்னாச்சு? ஏன் சொல்லிருக்க கூடாதா? ஐயோ அம்மா, என்ன வேலைமா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? அம்மா, இந்த மாதிரி ஓடிபி நம்பர்ஸ் எல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு வாட்டிமா டிவில காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியாதா இத பத்தி? அம்மா, பேங்க்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓடிபி நம்பர்ஸ் எல்லாம் யாரோடதும் பர்சனலா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அது ஃப்ராட் தாமா. அது இதுல போய் எவன் இந்த ஃப்ராட் பண்ணிருக்கான், எவன் ஓடிபி நம்பரை வச்சு நம்ம காசை திருடி இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுமா. ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. எனக்கு தெரியலடா குட்டி. ஐயோ, எனக்கு தெரியலடா. அச்சச்சோ, எனக்கு தெரியலடா. இந்த மாதிரி நம்பர் சொன்னா பணம் போய்டும்னு எனக்கு தெரியல குட்டி. இல்ல 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 அம்மா அம்மா அம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. இத பாருங்க இத பாருங்க இத பாருங்க இத பாருங்க. ஐயோ, அழாதீங்கம்மா. 5 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. இல்ல, நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. பயப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் போய் செக் பண்றேன், சரியா? நான் பாத்துக்கிறேன். இத பத்திரமா வச்சுக்கோங்க, சரியா? யாருக்கு இனிமே இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்க கூடாது. போன் பண்ணாலும் பயப்படாம இருங்க. தாத்தா பாத்துங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. பாத்து. அத்தை இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவங்க எங்கேயோ ஏமாந்திருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பவி, லக்ஷ்மி மேடம் பணத்தை கையாடல் பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? என்னை விட உனக்கு அத்தைய பத்தி நல்லா தெரியும். ஏதோ தப்பு நடந்திருக்கு. இத லக்ஷ்மி மேடம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. வேற ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஹரி சார், அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. என்னைக்குமே அந்த மாதிரி தப்பான காரியத்துல அவங்க ஈடுபட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல போய் இப்படி ஒரு பிரச்சனை. கண்டிப்பா அவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆமாம் பவி, லக்ஷ்மி மேடம் பண்ணல. ஆனாலும் பணம் அக்கவுண்ட்ல குறையுது. அப்புறம் எப்படி அந்த பணம் காணாம போயிருக்கும்? பணம் எப்படி காணாம போயிருக்கும்னு எனக்கும் ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா அத்தை சச்சா, அப்படியெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. எத்தனையோ கஷ்டம் வந்தா கூட அவங்க இந்த மாதிரி ஒரு தப்ப செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் நான் அவங்க கூட இருந்து பாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க காசுக்கெல்லாம் கண்டிப்பா அவங்க ஆசைப்படவே மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு முறை கூட சிங்கார அண்ணாக்கு பிரச்சனைன்னு சொல்லி பணம் கொடுத்து அவங்க கேண்டீன் கான்ட்ராக்டுக்கு பணம் கட்ட முடியாம தவிச்சாங்க. நான் கூட என் நகையெல்லாம் கொடுத்து உதவி பண்றேன்னு சொன்னேன். அத கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆக போற சமயத்துல கூட அவங்க மத்தவங்க காசு வேணாங்கிற முடிவுல உறுதியா இருந்தாங்க. ஒருவேளை இந்த பில்டிங் ரெனோவேஷன் அப்புறம் இந்த பார்க் அமைச்சு கொடுத்தது, இந்த மாதிரி காரியங்கள்ல கணக்கு வழக்கு தெரியாம பணத்தை எடுத்து கொடுத்தாங்களோ என்னமோ. இல்ல சார், அப்பெல்லாம் நான் கூட தானே இருந்தேன். அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எதுவும் நடக்கல. என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே. அவங்க மேல எனக்கு கோவம் இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். பவி, நீ இந்த மாதிரி பேசுறத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னதான் சந்தோஷம் அத்தையும் உனக்கு துரோகம் பண்ணதா நீ நினைச்சாலும்
நீ மனசுக்குள்ள அவங்க மேல இவ்ளோ மரியாதை வச்சிருக்கீங்க. ஹரே சார், என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க பண்ண துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அவங்க இதுக்கு காரணம் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அம்மா நம்மளை எத்தனையோ ஆபத்துல இருந்து டென்ஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 1% கூட நமக்கு துரோகம் பண்ணதில்ல. இப்ப அம்மா ஆபத்துல இருக்காங்க. அம்மா மேல தேவையில்லாம பழி சொல் வருது. இப்ப அம்மா மனசு என்ன பாடுபடும். அவங்களுக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணினதில்லையே. இப்ப எப்படியாவது அம்மா வந்த பழியில இருந்து காப்பாத்தணும். 5 லட்சம் ரூபாய் யாருக்கிட்ட கேக்குறது? எம்டி கிட்ட கேட்கலாமா? ரீசன் என்னன்னு கேட்டா எப்படியும் இதை சொல்ல முடியாது. அதுவே நம்ம எம்டிக்கு அம்மா மேல தப்பான கண்ணோட்டத்தை உருவாக்கிருச்சுன்னா ஹலோ, சொல்லு சந்தோஷ். பிரதீப், நீ கொஞ்சம் என் கேபின் வரைக்கும் வர்றியா? என்னாச்சு சந்தோஷ்? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு கிடமே சரியில்லையா? என்ன சந்தோஷ், சைலண்டா இருக்க? இல்லடா பிரதீப், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் வாயேன் என் கேபினுக்கு. சரிடா, இரு, நான் இப்போவே வரேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க. இங்க பிரதீபாங்கிறது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நான் தான். போலாமா? போலாம். வரேன். இங்க லக்ஷ்மிங்கிறது நான் தான் சார். என்ன விஷயம்? நீங்க அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் பணத்தை கையாடல் பண்ணிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். அசோசியேஷன் பணத்தை கையாடல் பண்ணனா? என்ன சார் சொல்றீங்க? யார் சார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? இட்ஸ் மீ. நான் தான். பிரதிபா. கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. சார், வீட்ல அப்பா இல்ல சார். அவர் வரட்டும், நான் அப்புறம் வரேன். மேடம், பண்ணது பித்தலாட்டம். இதுல எனக்கே ஆர்டர் போடுறீங்களா? ஒழுங்கா வாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். வீட்ல யாரும் இல்ல, நான் எப்படி வர்றது? சொன்னா கேட்க மாட்டீங்க. வாங்க மேடம். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. ப்ளீஸ் வாங்க. வாங்கம்மா. ஹரி சார், லக்ஷ்மி மேடத்தை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற மேடி? அசோசியேஷன் பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்திருக்காங்க. அதான் போலீஸ் வந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். வாங்க சார். சந்தோஷ். பிரதீப், டேய் மச்சான், ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்றான். முடியாது மட்டும் சொல்லிடாதடா. டேய், என்ன சந்தோஷ், என்னாச்சு? ஒரு டேய், என்னடா, என்னாச்சு சொல்லு. டேய் பிரதீப், அம்மாவுக்கு என்னடா சொல்லுடா. சொல்றேன். அசோசியேஷன் பணத்தை அம்மா கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கடா. டேய், என்ன சந்தோஷ் சொல்ற? அம்மா எப்படிரா? அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே அப்படிதான்டா சொல்றாங்க. கணக்க ஒப்படைச்சாங்க. அப்பதான் அந்த பணம் குறையுதுன்னே தெரிய வந்துச்சு. எல்லாரும் அம்மா தான் பணம் எடுத்ததாகவும் குடுக்கலைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கறேன்னு சொல்றாங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பிரதீப். எப்படியாவது. டேய், உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க உங்களுக்கு விவசாயே கிடையாதாடா?
இப்படி அம்மா மேல தேவையில்லாம பழிய போட்டிருக்காங்க. ஆனா அம்மா இதை பண்ணலடா பிரதீப். அக்கௌண்ட்ல பணம் குறையுது. அந்த அமௌண்ட கட்டினாதாண்டா, இல்லைன்னா அம்மாவுக்கு தாண்டா பிரச்சனை. சந்தோஷ், அம்மா பணம் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ வேற யாரோ அம்மாவை பிளான் பண்ணி மாட்டி விட ட்ரை பண்றாங்கடா. முதல்ல அதை கண்டுபிடிக்க சொல்லி கேஸ் கொடுப்போம்டா. அம்மா எடுக்க மாட்டாங்கன்னு அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும்டா. ஆனா பணம் அக்கௌண்ட்ல இல்ல. இப்ப அதுதான்டா பிரச்சனை பிரதீப். நம்ம கேஸ் கொடுத்தாலும் அவங்க கேஸ் கொடுத்தாலும் அம்மாவுக்கு தாண்டா பிரச்சனை. டேய், இப்போ உடனே பணத்தை ரெடி பண்ணணும் பிரதீப். யோசிக்கிறது கூட நமக்கு டைம் இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுடா. அதுக்கு தாண்டா ஒண்ணு நான் இங்க கூப்பிட்டேன். எவ்வளவு பணம்டா? 5 லட்சம் ரூபாடா. இப்ப திடீர்னு அவ்வளவு பணம் எப்படா ரெடி பண்ண முடியும்? இல்லடா, நான் என்னோட அக்கவுண்ட், சேலரி பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தா கூட 2 லட்சம் தாண்டா வருது. மிச்சம் 3 லட்சத்தை எப்படியாவது நீ ரெடி பண்ணி கொடுத்தா அம்மாவை எப்படியாவது காப்பாத்திரலாம்டா. இதுல இருந்து எப்படியாவது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய், 3 லட்சம் ரூபாயா? என் அக்கௌண்ட்லயும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 1 லட்ச ரூபா தான்டா வரும். ஆபீஸ்ல யார்கிட்ட கேட்டு கண்டிப்பா உனக்கு ரெடி பண்ணி தரேன்டா. ஒரே ஆள்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குமான்னு தெரியல. ஆனா எல்லார்கிட்டயும் கேட்டா நிச்சயம் கிடைக்கும்டா. டேய், கிடைச்சிருமாடா? நீ போ. டேய், கேட்டு தைரியமா போ. தேங்க்யூ பிரதீப். ஒரு வழியா எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும். அதுதான் இப்ப நம்ம வேலையை ரொம்ப முக்கியம். ஹலோ, இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் இருங்க. எதுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்க? என்ன ஹரி சார், தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்ம அசோசியேஷனோட பணம் ஆல்மோஸ்ட் 5 lakhs அவங்க கையாடல் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சார், இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. லக்ஷ்மி அந்த மாதிரி ஆளே கிடையாது. சார், என்ன சார் ப்ராப்ளம்? யார் உங்ககிட்ட கேஸ் கொடுத்தாங்க? பிரதிபா மேடம் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பிரதிபா அவசரப்படுறீங்க? இது நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனை தானே. அத நாமளே பேசி தீர்த்துக்கலாமே. இத எதுக்கு நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போறீங்க? என்ன பவித்ரா, உனக்கு அவங்க பண்ண துரோகம், உனக்கு கொடுத்த வலி எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற? What is this? என்ன பேசுறீங்க பிரதிபா? அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி முடிவு பண்ணி கேஸ் கொடுப்பீங்க? லிசன் பவித்ரா, இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஒட்டுமொத்த அபார்ட்மெண்டோட ப்ராப்ளம். அது மட்டும் கிடையாது. நான் மட்டுமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? எல்லாருமா சேர்ந்து தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன பரிமளமா பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. மா, வேகமா வாமா. சார், என்ன சார் இது? நீங்க யார் சார்? சார், நான் லட்சுமியோட மாமனார் சார். இவங்க 5 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிட்டாங்கன்னு உங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனாலதான் விசாரணை கூட்டிட்டு போறோம். சார், என் மருமக அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். சார், நானும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லல. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரணை பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார், போலீஸ் விசாரணை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். சார், நான் உங்க கூட வரேன் சார். சார், கம்ப்ளைண்ட் அவங்க மேல வந்திருக்கு.
நாங்க அவங்கள தானே சார் விசாரணை பண்ண முடியும். சார், இது ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சார். நாங்க எல்லாருமே பணத்தை காணும்னு சொல்லி உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். அப்ப நீங்க விசாரிங்க சார். இப்ப என் மருமகளை விட்டுருங்க சார். சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க. அவங்களே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க. நான் இப்பவே இவங்களை விட்டு போயிடுறேன். அவங்க பணத்தை எடுத்தது உண்மைதான். பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும் சார். எங்களுக்கு எங்க பணம் வேணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம கூட்டிட்டு போங்க சார். இத பாருங்க, இனிமே யார் எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. இப்போ என்ன டியூட்டி பார்க்க விடுங்க. கான்ஸ்டபிள், இழுத்துட்டு வாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? மனசுக்கு ரொம்ப குளிர்ந்திருக்குமே. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த மாதிரி திருட்டு வேலைய லட்சுமியால பண்ண முடியுமா? பாவாவ இன்னும் என்னென்ன கஷ்டப்படணும்னு அவ தலையில எழுதிருக்கோ தெரியல. நீ போய் சந்தோஷமா நிம்மதியா இரு. பார், இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். உன்னை சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதை. அம்மா மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். டீடைல் எழுதி கொண்டு வாங்க. ஓகே சார். சார், நான் அந்த பணத்தை திருடல சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? சோழையா 5 லட்சம் ரூபாய் காணோம், அது எங்க போச்சுன்னு கேட்டா நான் எடுக்கலன்னு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பணம் காணாம போச்சுன்னு தானே உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. சார், நான் பணத்தை எடுக்கல சார். அங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. அந்த பணம் எப்படி போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க முறையா விசாரணை பண்ணி அதை கண்டுபிடிங்க சார். ஓ, அப்படியா? மேடம், எனக்கே ஆர்டர் போடுறீங்களோ? எப்படி எந்த எவிடன்ஸும் இல்லாம பணத்தை நீங்க திருடுவீங்க, அதை நாங்க கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும், இல்லன்னா லேடி கான்ஸ்டபிளை விட்டு முட்டி தட்ட சொல்லுவேன். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? பணத்தை திருடுனது இல்லாம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யோ, அவனை கூட்டிட்டு போய் அட்ரஸ் வாங்கிட்டு உள்ளது இல்லையா? எழுந்துடுறா. உனக்கு